வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. எதிர்வரும் பருவமழை காலத்திற்குள் கோலியனூரான் வாய்க்கால் தூர்வாரி சீரமைக்க வேண்டும். மக்கள் தொகையை விட இன்று கொசுக்கள் அதிகம் உள்ளது. இது விழுப்புரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு நாறிப்போய் உள்ளது என விழுப்புரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாவட்ட அதிமுக சார்பில் நகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு விழுப்புரத்தில் எந்த தெருலையும் ஏறியல, எதுவுமே ஏறியல. அம்மாவுடைய அரசுல 50 கோடி ரூபாய் கொடுத்தோம். 100 ஆண்டு கண்ட விழுப்புரம் நகராட்சிக்கு சிறப்பு நிதியாக 50 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து இன்றைக்கு போடப்பட்ட சாலை எல்லாம் இந்த விழுப்புரம் நகரம் முழுவதும் சாலையை போட்டு கொடுத்தது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. விழுப்புரம் நகரத்தில் பாதாள சாக்கடை ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை இப்போது எங்களுடைய அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு கொண்டு வந்த விரிவாக்கப்படுத்தப்பட்ட பகுதிக்கான பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை முறையாக விழுப்புரம் நகரத்திலே பராமரிக்கப்படவில்லை. காவல்துறை நீங்களே வந்து வாகனத்தை நிறுத்திட்டு போக்குவரத்தை பாதிச்சுட்டு அப்புறம் போக்குவரத்து நிறுத்தம் சொன்னது எந்த விதத்துல நியாயம்? நீ கைது பண்ணு சொன்னா நாங்க வர போறோம். அதுக்கேற்ற எதுக்கு பஸ் நிறுத்தி வச்சுக்கிட்டீங்க? ஏன் பஸ் எடுத்து உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல ஓடுறது? பாதி ரோட பறிச்சு நீங்களே பஸ் நிறுத்தி போக்குவரத்தை இடையூறு பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்கு அந்த பஸ் அங்க நிக்குது? அது உள்ள விடுறதுக்கு கூட்டம் வர போறாங்கன்னா தீவிரவாதியா இல்ல கஞ்சா வச்சுக்கிறோமா, சாராயம் வைக்கிறோமா? நீங்களே போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திட்டு எங்க மீது குற்றச்சாட்டு பண்றதுக்கு. இங்க கூட்டம் நடக்கிற இடத்துல நீங்க போட்ட பேரிகேடுக்குள்ள நாங்க இருக்கிறோம். இந்த இடத்துல ஏதாவது போக்குவரத்து ஏற்பட்டிருக்குதா? தயவு செய்து இங்க வந்திருக்கிற தொலைக்காட்சி பத்திரிகை துறையை பாருங்க. கூட்டம் நடத்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம், அதுல ஒதுக்கப்பட்ட இடம், அதுல அவர்கள் தடுப்பு போட்டிருக்கிற இடம். இந்த தடுப்புக்கு அந்தாண்ட எங்க அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏதாவது போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? ஆகவே இப்படி எதிர்கட்சிகளை உருட்டி மிரட்டி அச்சுறுத்தலான்னு கனவு காணாத தம்பி திமுக ஸ்டாலின் அவர்களே, உங்க தந்தை கருணாநிதியும் பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டு தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் புதுசா ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி காட்டிக்காதீங்க. உங்களை விட 53 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்திலே 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இரட்டை இலை உயர்நீதிமன்ற உத்தரவில் என்ன சொல்லியிருக்குது? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாது. சரி, சேர்மன் செயல்படல, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்? சரி, சட்டமன்ற உறுப்பினர் எதை பத்தியும் கவலை இல்ல. சரி, இங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் இதே ஊரை சேர்ந்தவர், விழுப்புரத்தில் இருக்கிறார், அவர் என்ன பண்றார்? நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. எங்களை கட்டுப்படுத்துகிற அரசாங்கம் ஏன் ஆட்சி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கல? அதே போன்று புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும். G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்.